வணக்கம். புதுவையில் ஆளும் செயல்படாத என்ஆர் காங்கிரஸ் அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கண்டன உரையாற்றினார். புதுவை இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களை பாதிக்கும் கடுமையான மின்கட்டண உயர்வு, வாட் வரி உயர்வு, சேவை வரி உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, சென்டாக் மாணவர்களின் கல்வி உதவித்தொகை வழங்காதது, 4000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது, உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதது போன்றவற்றை கண்டித்து வணிக வரி வளாகம், கல்வித்துறை உள்ளிட்ட 23 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வணிக வரித்துறை முன்பு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று கண்டன உரையாற்றுகையில், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரியாங்குப்பம் மேம்பாலம் கட்டப்பட்டதாகவும், ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை திறக்கப்பட்டதாகவும், ஆனால் தற்போதைய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இலவச ஒற்றை அவியல் அரிசி திட்டம், காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம், மீனவர்களுக்கு வழங்கி வந்த உதவிகள் நிறுத்தப்பட்டதோடு 4000 அரசு ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டு வருமானம் இல்லாததால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் உயர்கல்வி மாணவர்களுக்கு கணினி, வீட்டுக்கு ஒரு தொலைக்காட்சி, வாஷிங் மிஷின் என அறிவித்த திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை. இவ்வாறு திட்டங்களை செயல்படுத்த முடியாத ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பதவி விலக வேண்டும் என்று பேசினார். புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும், மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும், பக்கத்திலே உள்ள அங்கே தலைவர் ராஜீவ்காந்தியின் பெயராலே உள்ள குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனையை நாங்கள் அவர் விட்டு சென்ற மருத்துவமனையை திறந்தோம். புதுவை மருத்துவக் கல்லூரியை திறந்தோம். மரப்பால மேம்பாலத்தை கட்டி முடித்தோம். உள் விளையாட்டு அரங்கம் கட்டினோம். அது மட்டுமல்லாமல் பல தொழிற்சாலைகளை உருவாக்கினோம். வேலை வாய்ப்புகளை பெருகினோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி வந்த பிறகு அவர் தன்னுடைய ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில வேலைக்கு வைக்கப்பட்ட 4500 பேரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இதனால் சுமார் 15 பேர்களுக்கு மேல் திருமணம் செய்து குழந்தைகள் இருக்கின்றவர்கள் தன்னுடைய வறுமை தாங்காமல் தற்கொலை செய்துகின்ற ஒரு நிலை மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் 2 ஆண்டு சாதனை முடித்ததாக நேற்றைய தினம் அவருடைய கட்சியினுடைய அலுவலகத்தில் விழா கொண்டாடுகிறார். ஆனால் திரு ரங்கசாமி அவர்களுக்கோ அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கோ விழா கொண்டு விடுவதற்கான தகுதியோ அதற்கான உரிமையோ கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், புதுவை மாநிலத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அதாவது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கணினி கொடுக்கிறோம், கம்ப்யூட்டர் கொடுக்கிறோம் என்று சொல்லி இன்று வரை ஒன்று கூட புதுவை மாநில மாணவ மாணவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் புதுவை மாநில மக்களுக்கு தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறோம் என்று சொன்னார், வாஷிங் மெஷினை கொடுக்கிறோம் என்று சொன்னார். கொடுக்கப்படாது மட்டுமல்ல, மின்சார உயர்வை ஏற்றி புதுவை மாநிலத்தில் மின்சார பில்லை தொட்டாலே மக்களுக்கு ஷாக் அடிக்கின்ற ஒரு நிலை ரங்கசாமி ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மின்சார பஸ் கட்டண உயர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. புதுவை மாநில மக்கள் அவதி உறுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை, தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் கிடப்பிலே போட்ட மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அரசு பதவி விலக வேண்டும் என்பதற்காக இந்த இளைஞர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்ட பேரணி மிக சிறப்பான முறையில் புதுவை மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், இளைஞர் காங்கிரசார் என ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அதேபோன்று உழவர்கரை நகராட்சி முன்பு உழவர்கரை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆண்டோனி ஜோசப் தலைமையில் மாநில துணைத் தலைவர் சரவணன், பொதுச் செயலாளர் கோபி, வட்டார காங்கிரஸ் தலைவர் மோகன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோன்று முதலியார்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் சார்பில் முதலியார்பேட்டை நகராட்சி அலுவலகம் முன்பு பொதுச் செயலாளர் கோபி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, வட்டார காங்கிரஸ் தலைவர் தங்கம்மாள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்று ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கோஷமிட்டனர். பிராந்திய இடஒதுக்கீட்டு பிரச்சினைக்கு புதுவை அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம். ஏ. சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிராந்திய இடஒதுக்கீட்டு பிரச்சினையை தீர்க்க குழு அமைக்கப்படும் என முதல்வர் வாக்குறுதி அளித்தும், அதனால் புதுவை பிராந்திய மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதை அறிந்தும் அதனை களைவதற்கு அக்கறை இல்லாமல் உள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார்.
இதனால் தற்போது மாணவர் மற்றும் பெற்றோர் மத்தியில் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதுவே புதுவை அரசிற்கு வாடிக்கையான செயல் என்றும் கூறியுள்ள அவர், பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கு காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியங்களுக்கு இடஒதுக்கீடு போக மீதமுள்ள 75% ஒதுக்கீட்டை புதுவை பகுதிக்கு மட்டும் பயன்பெறும் வகையில் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சென்டாக் கலந்தாய்வை தடுக்கும் நோக்கில் இடஒதுக்கீட்டில் குழப்பம் ஏற்படுத்த முயல்வதை அரசு தடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுகினால் கலந்தாய்வே பாதிக்கப்படும் என்பதை அரசு உணர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அவர், வெளிப்படையான நிர்வாகம் மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடஒதுக்கீட்டை பெற்று அறிவிப்பதுடன் கலந்தாய்வில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படும் பொழுதே அரசு கட்டணத்தை செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுவை ஏஎப்டி மில் ஒருங்கிணைந்த தொழிற்சங்கத்தினர் மில்லை இயக்கிட வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஏஎப்டி மில் கடந்த சில மாதங்களாக இயங்காததாலும் மில் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்காததாலும் தொழிலாளர்களின் குடும்பங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியாமலும் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலையில் தொழிலாளர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இது தொடர்பாக நிர்வாகத்திடமும் அரசிடமும் பலமுறை கூறியும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் எவ்வித பலனும் ஏற்படாததால் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு ஏ யூனிட் வாயில் அருகே ஒருங்கிணைந்த தொழிற்சங்க பொதுச் செயலாளர் முத்தமிழ் தலைமையில் தலைவர் தனுசு, துணைத் தலைவர் மணி, செயலாளர்கள் அலெக்சாண்டர், கலியபெருமாள், பச்சைமுத்து ஆகியோர் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கும் விதமான செயல்களில் ஈடுபடும் நிர்வாகம் மற்றும் மில் தலைவரை கண்டித்தும், இயங்காமல் இருக்கும் மில்லை இயக்கிட வேண்டும் அல்லது தொழிலாளர்கள் அனைவருக்கும் இழப்பீடு தொகையை வழங்கி தொழிலாளர் குடும்பங்களை காத்திட வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டத்தில் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் பணியின் போது பாதுகாப்பு வழங்க கோரி நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மருத்துவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் புதுவையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சமீப காலமாக ஜிப்மர் மருத்துவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கடந்த ஜனவரி மாதம் பணியில் இருந்த மருத்துவரை ஒரு கும்பல் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தது. மேலும் கடந்த 15ஆம் தேதி பணியில் இருந்த மருத்துவர் தாக்கப்பட்டார். இதனால் பணியின் போது பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகிறது என்று மருத்துவர்கள் பலமுறை நிர்வாகத்திடம் எடுத்துக் கூறியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மருத்துவர்கள் மீதான தாக்குதல்களுக்கு நடவடிக்கை எடுக்க கோரி நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் மருத்துவர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தினர். இதுகுறித்து மருத்துவர்கள் கூறுகையில், உயிர்காக்கும் உன்னத பணியில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளாமல் சமீப காலமாக எங்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதனால் பணியின் போது பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. இது தொடர்பாக நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டம் நடத்துவதாக கூறினர். வணக்கம். ஜிப்மர் ரெசிடென்ட் டாக்டர் அசோசியேஷன் சார்பில் இன்னைக்கு ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது காரணம் என்னன்னா, கடந்த ஒரு வருஷமாவே மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறை ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. 2 நாள் முன்னாடி இங்க வேலை செய்யற சீனியர் ரெசிடென்ட் டாக்டர் ஒருத்தங்களும் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டிருக்காரு. அவரோட வண்டி சாவியை எடுத்துக்கிட்டு அவரை கேம்பஸ்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போய் அவர் முகத்துல பிராக்சர் ஆகிற அளவுக்கு அவரை தாக்கியிருக்காங்க. இந்த சம்பவத்தை கண்டிச்சும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மர்ம நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கோரியும் மருத்துவர்கள் வேலை செய்யும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க அதிக பாதுகாப்பு தேவை என்ற கோரிக்கையை முன்வைச்சும் இன்னைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தால் நோயாளிகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படாதவனும் அவசர சிகிச்சை பிரிவு தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். புதுவையில் 40% பேர் வங்கிக் கணக்கு துவங்காததால் மத்திய அரசின் கேஸ் சிலிண்டர் மானியம் பெறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. புதுவையில் ஓய்வூதியம், கல்வி உதவித்தொகை போன்றவை ஆதார் எண்ணுடன் இணைந்த வங்கிக் கணக்கு மூலமாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டருக்கான மானியத் தொகையை வங்கிக் கணக்கில் வழங்கும் நடைமுறை வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. அதன்படி ஆண்டுக்கு 9 சிலிண்டர்களுக்கு மானியத் தொகையை மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் சிலிண்டர் பதிவு செய்யும் பொழுது வங்கிக் கணக்கில் பயனாளிகளுக்கு அளிக்க உள்ளது. ஆனால் புதுவையை பொறுத்தவரை ஏராளமானோர் கேஸ் நிறுவனங்களில் ஆதார் அட்டையையும் வங்கிக் கணக்கையும் பதிவு செய்துள்ளனர். அடுத்த மாதம் முதல் இவர்களது வங்கிக் கணக்கில் மத்திய அரசு நேரடியாக 435 ரூபாய் மானியத்தை செலுத்திவிடும். இத்துடன் மீதி தொகையை செலுத்தி கேஸ் சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் ஆதார் அட்டை கிடைக்கப் பெறாதவர்களுக்கு 3 மாத கால அவகாசம் அளிக்கப்படும். அதுவரை அவர்கள் மானிய விலையில் சிலிண்டர் பெற்றுக் கொள்ளலாம். எனினும் புதுவையில் 40% பேர் இதுவரை வங்கிக் கணக்கை துவங்காததால் மானியம் பெறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது.
இதற்கு தீர்வு காணும் நடவடிக்கையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை தீவிரமாக இறங்கியுள்ளது. புதுவையில் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதியத்தை நாளை 18ஆம் தேதி முதல் பயனாளிகள் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது தபால் நிலையங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. புதுவையில் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாதந்தோறும் ஓய்வூதியம் அந்தந்த பகுதி அங்கன்வாடி மையத்தில் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் வங்கிக் கணக்கிலும் தபால் நிலைய சேமிப்பு கணக்கிலும் வழங்கப்படுகிறது. அதுபோன்று இந்த மாதத்திற்கான ஓய்வூதிய தொகை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகளுக்கு அவரவர் ஆதார் மற்றும் இசிஎஸ் கணக்கில் வங்கிகளிலும் தபால் நிலைய சேமிப்பு கணக்கிலும் செலுத்தப்பட்டுவிட்டது. எனவே தகுதியுள்ள பயனாளிகள் அனைவரும் அவரவர் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது தபால் நிலையங்களில் தங்களுடைய ஓய்வூதிய தொகையினை நாளை 18ஆம் தேதி சனிக்கிழமை முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.